கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரூம்க்கு எல்லாம் வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆனால் செம்ம டயர்டு. நான் ட்ரெயின் பஸ்ஸு மாற்றி மாற்றி வந்ததுனால. ஓகேங்களா, வாங்க ரூமுக்குள்ளே காட்டினா ரூமை காமிக்கிறேன். இதோ இதுதான் என்னோடய ரூமு. நான் உள்ளே போகிறோம். உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அதான் இது ரூமு. ஹால் ஆக்சுவலாக இது ஹால். அப்புறம் ஒரு ஸ்மால் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. அப்புறம் நாங்கள் சூஸ் பண்ண பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம். நானும் மோகன் ஜீவனன் நாங்கள் கோபிலேருந்து வந்ததுனால நாங்கள் அப்படியே இந்த ரூம் அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ரூம் சூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்ததுனால சூஸ் பண்ணிக்கிட்டோம் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது பால்கனி வச்சு சூப்பராக இருக்குது. இதில் அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான். ஃபுல்லாக ஏசி அண்டு இந்த வியூலாம் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த வியூலாம். பார்த்தீங்களா இங்கே பால்கனி வியூ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. கோவா அதுக்கப்புறம் நீ இப்போது லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்க. ஃபேமஸான பீச் எது இருக்கோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. ஸோ பார்த்தீங்களா இந்த வியூ பார்க்குறக்கே நல்லா இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் இந்த வியூ ஆக்சுவலாக நான் வீடு கட்டினாலும் இப்படி ஒரு கட்டணுன்னு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பால்கனி வச்சு ஹைட்டாக ஒரு பால்கனி இப்படி இருக்கணும்னு ஒரு சின்ன குட்டி ஆசை. இந்த கண்ணாடி பெட்ரூமில் வந்து இவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்கணும், அந்த வந்து ஸ்லைடிங் டோர் வச்சு இங்கே பால்கனி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஆசை. ஸோ அதெல்லாம் நிறைவேற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்களா. ஓகே கைஸ், ஓகே நீ மாதிரி நான் உங்களுக்கு லஞ்ச் சாப்பிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவள் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எல்லாம் பாருங்க காஸ்டியூம்லாம் மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா 2 பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாமா. ஸோ பீச்சுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமில் மாறிட்டோம். ஏன்னா அப்போ தானே குளிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா குளிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் மாறியாச்சு. பார்த்தீங்களா நம்ம காஸ்டியூமை எப்படி நல்லா இருக்குங்களா. ட்ராயர் போட்டாச்சு. ஒரு மடா ட்ராயர் போட்டு டிஷர்ட் போட்டு ரெடி ஆகியாச்சு கைஸ். அவ்வளோதான். இனி போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு என்னென்னு நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்றது தான் என்ன சாப்பாடு அதுன்னு நான் போப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க. ஆனால் கைஸ் என் கூட வந்து சேர்ந்தவங்க 2 பேரும் ஐயோ ஒருத்தர் என்னன்னா எனக்கு கூட்டமாக வந்து ஆகாதுங்கிறான். இன்னொன்று என்னன்னா பட்டையை போட்டு சாமி பக்தனோட தான் வருவேன் அப்படிங்கிறான். சாமி பக்தனா வர்றவன் நீ எதுக்குற கோவாவுக்கு வர? அதுக்கு சொல்லு. இங்கே பாரு 2 பேரும் வேலைக்கே ஆக மாட்டாங்க. தெரியாமல் வந்துட்டேன் இவங்க கூட. அதுவும் மற்ற யாருக்கா கூட எனக்கு கம்பெனி போட்டுருந்தா பரவாயில்ல, இவங்க கூட என்னை சேர்த்து விட்டாங்க. பட்டை திண்ணீர் கொடுங்க அப்படிங்கிறான். இங்க வந்து நின்றுட்டு நான் என்ன பண்றது? குடிக்கும் போது கூட அது அவன் பாத்ரூம்ல குடிக்கும் போது கூட போனு என்ன போட்டுக்கிட்ட ஐயோ ஐயோ முடியலைங்க. அது உன்னோட தெரியும். இங்க வந்து கோவால வந்து பீச்சு தான் முக்கியம். ஆனா அதுவே வந்து நான் குளிக்க மாட்டேன். கேட்டா வந்து சும்மாடா கேட்டா வந்து நான் வந்து அடுத்த வாரத்துல மறுபடியும் வருவேன், அப்ப குளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. கோவா வந்துட்டு போறேன், அதனால எனக்கு இது பெருசா தெரியலையே. என்னென்ன சொல்றாரு பாருங்க அவர். நீங்க உங்களை கூட்டு போறக்கு நீங்க நான் அடிக்கடி 10 தடவை கூட வந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க வரீங்க. ஆனா நம்மளுக்கு ஐயா இந்த மாதிரி வந்தால்தான் இந்த மாதிரி நம்மளை யாரும் கூட்டு போனாதான் நான்லாம் வர முடியும். அந்த மாதிரி தான் என்னன்றது. சாப்பிட கூப்பிடுறாங்க கீழே போயிட்டு நான் கூப்பிடுறேன். நான் கண்டிப்பாக பண்றேன். சரி சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆயாச்சு. போலாம். என்னங்க சத்தமோட போடக்கூடாதுங்கிறாங்க. ஐயோ டிஸ்கஸ்டிங் மேனா. என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? டிஸ்கஸ் பண்ணுங்கிறாரு. இங்க வந்து பஃபே சிஸ்டம் ஆக்கிட்டாங்க. இது என்ன மீன்? மீன் குழம்பா? சரி மாட்டி வாங்கிக்க.
ஒன்று தானா மடி வேணாம் வாங்கிக்கிறேன். அப்படியா அநியாயம் பண்ணுறீங்க. இது என்னது வேணும்னு வச்சுக்கலாமா? அதான் ஊருதாங்க இது ஜீவா பார்த்துக்கோங்க. இதுதாங்க மீல். மத்தியான சாப்பாடு இப்போ 4 மணிக்கு சாப்பிட்றோம். என்ன ஒரு கொடுமை, முடியலைங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து விட்டியா? ஆமா, இது என்ன ஸ்ட்ரீட் இது? இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி அதாவதா? ஐ லவ் கோவா அப்படிங்கிற டிஷர்ட் நிறையா இருக்குது. ஆமா, ரிலாக்ஸா எல்லாரும் பார்க்கலாம். ஏங்க ரோட்லயுமா பாருங்க. ப்ரோ வாட் ப்ரோ புரியல. சூப்பர். சிவா ப்ரோ வா ப்ரோ, என்னன்னு பார்க்கலாம் ப்ரோ. வா ப்ரோ, வா ப்ரோ, பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன ப்ரோ கூபா டேவ் எவ்வளோ ப்ரோ? எல்லாம் சேர்த்தி ஓகேவா மம்மி நாளைக்கு மேல தான் கொடுத்துருவாங்க. ஆமா ஒரே இது கிடையாது. ஆனா இது ஒரு நாளைக்கு. ஆமா இது ஒரு நாளைக்கு தான். அத டின்னர் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2 மணி நேரம் செட் ஆகாது. நம்ம தனியா வந்ததா ஓகே. தனியா வந்தா தான் செட் கரெக்ட்டா வேணா நோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அதை வேணா நோட் பண்ணிக்கலாம். சரி, வாழ விட மாட்டேங்க, சாக விட மாட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஏய் என்னடா என் பேர் அடிப்படுது? ஆமாம் சிவா ப்ரோ. இது ப்ரோ சிவா ப்ரோ இருங்க. என்ன நீங்க வாட்டு போயிட்டே இருக்கிறீங்க ப்ரோ? எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம். ஏங்க என்ன என்ன ஐயோ சரக்கு கடையில் போடுறாங்களே எல்லாம். ஏங்க அதெல்லாம் சிவா ப்ரோ என்ன ப்ரோ? என்னங்க இது வித்தியாசமா இருக்குது? ஆஹா, டிஸ்க்ளைமர் போட்டுருக்கேன். என்ன அதான் குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. ஓ ரைட். சரக்கடைக்கு வந்துருவாங்க. எவ்வளோ பெரிய சரக்கடை. நம்ம ஊர்ல மொபைல் கடை மாதிரி சரக்கடை வச்சிருக்காங்க. மொபைல் கடை மாதிரி மக்களே இங்க பாருங்க, எவ்வளோ பெரிய துணிக்கடை. ஓ மை காட். டேட்டூ ப்ளஸ் துணிக்கடை. நம்மளை டேட்டூ போட போகிறாங்க. ஆனால் நம்மளாம் அதெல்லாம் செட் ஆகாது நமக்கு. அவ்வளோதான். ஏங்க இதில் இங்கே வந்துட்டேன். ஏதா அவருது. ஆமாம், நீங்கள் வேறு கண்டக்ட் போடுற கண்ணாடி வேறு நான் வேறு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் கேட்குறீங்க நீங்கள் வேறு? இதெல்லாம் தாங்க ஷூட் எடுக்கணும். பயங்கரமாக இருக்காங்க. ஓ இங்கே பாரு. என்ன சவுண்டு? ஓ ஒர்க் பண்ணிருக்காங்களா? நாங்களே வேற என்ன நினைச்சேன். இந்த கண்டக்டர்ரா கை மறைக்குது. என்னங்க மிஸ்டர் சிவா, இது என்ன கடைங்க சிவா? ஐயோ எங்க பார்த்தாலும் ஒரே சரக்கு கடையாவே இருக்குதுங்க. வேணாம் வேணாம். இந்த பீஸ் நல்லா இருக்கு.
என்ன என்ன ஐட்டங்களோ கோவாவின் ஸ்ட்ரீட்டினிலே இது நடையா இது நடையா இது நடந்து போகும் பாதை மக்கா என்னது கலை வாழ்ந்தா இங்க வாழணும் சொர்க்க பூமியா இருக்குது கண்ணாடி கழிச்சு பாடி அதான் பாரு எனக்கு வண்டி ஏறி விட்டுருவாங்க இது ஏங்க பீச்சுக்கு என்ன இவ்வளோ தூரமாக நடந்து போகணும் பீச்சுக்கு போகிறதுக்குள்ள நம்ம எங்கேயும் குடிச்சிட்டு மாட்டேங்குது இது என்ன பீச் ரோடு சொன்ன மாதிரி வாட் பீச் தெரியுது பீச் தெரிகிறது சன்செட் எல்லாம் போயிருக்கு சன்செட்ல வச்சு எடுக்கணும் எல்லாமே எல்லாம் எடுத்துக்கலாம் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் ஃபாரினர்ஸ் எல்லாம் நடந்து போறாங்க இவர் சிவாபுரம் அவங்க பின்னாடியே என்னை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா இவர் வந்து நம்ம தலைவர் ஸ்டாச்சு மாதிரி எப்படி நிற்பாரு அவரு தான் ஆக்சுவலாக யூடியூப்லாம் வச்சிருக்காரு பாருங்க இவர் சரி யாராலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு இறங்கிட்டு இருக்கிறோம் இது கோவா பீச் ப்ரோ வாங்க போகலாம் அட இறங்க இப்போ அப்படியே போகலாம் ஃபோட்டோ ஷூட் அங்கே இருந்து பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் அப்படியே போகலாம் வாங்க எங்க ஆஹா அடடா போகலாம் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கர் பிரச்சனை இருக்காது போய் கையே வலிக்குது எனக்கு வேற லெவல் தான் என்னக்கா பாத்தீங்கன்னா இங்க பேராகிளைடிங்கு வாட்டர் ஜெட்டு இங்க ஆமா பையன் இங்க தார் சுத்திட்டு இருக்குது இங்க பேராகிளைடிங் போட்டிங் அது என்ன ஜெட்டு அது என்ன ஜெட் அது வாட்டர் ஜெட்டு அப்புறம் நிறைய ஜெட் ஸ்கியா ஓகே அப்படி இப்படிட்டு நிறைய இருக்குதுங்க அடேங்கப்பா பயங்கரம் தான் பேராகிளைடிங்லாம் பண்ணுறாங்க பட்டு இது தெரியுதான்னு தெரியல தெரியுதுங்களா பேராகிளைடிங் பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் இப்போ நிறைய பக்கம் பேராகிளைடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்தாச்சு தண்ணீர் இடத்துக்கு வந்தாச்சு மோகன் ப்ரோ வாங்க இங்க வாங்க தலைவர் அப்படியே கீழே இருந்து அப்படியே அப்படி கொண்டு போனா வேற லெவல் தேங்க்ஸ் அப்படியே தண்ணி வரும்போது அப்படியே எல்லாத்தோட கால் அப்படியே இல்லை பேக்ரவுண்டில் ஒரு ஆள் எடுத்தாங்கன்னா சொல்லு ப்ரோ பார்த்தீங்கன்னா கடைசியில் பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சில் காலம் நினச்சிச்சு தண்ணி வருது பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் உள்ள போகிறோம் தீவா Hey, my friends. Hey, hi. Say hi. Hey. Guys, பார்த்தீங்கன்னா இது பீச்சில் இருக்கிற பப்பு அதுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். I love Goa.